நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு இது வரைக்கும் வாஷ் பண்ணவே இல்லை. நம்ம வண்டியோட நிலைமை நீங்கள் பார்த்தாலே தெரியும். எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒழுக்காக இருக்குது. நம்ம ஊரில் ஒரு வாஷிங் சென்டர் இருக்குது. 150 ருபீஸுக்கு செம்ம ஒர்த்தியாக இவங்க கிளியராக வாஷ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெஹிக்கிளே தெரியும். எந்த ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்லையும் இந்த மாதிரி ஒரு அழுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நானே பார்த்துக்க மாட்டேன். என்கிட்ட நிறைய பேர் திட்டுறாங்க. ஃபுல் க்ளீன், டோட்டல் பிளாஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா இது ஓல்டு வண்டியா, ஸோ தேவையில்ல இடத்துல தண்ணி பட்டுச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இங்கே உள்ள டெலுக்கு. ஸோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு ஈவினிங் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெஹிக்கிளில் சர்வீஸ் விட போகிறோம். ஸோ நாளைக்கு ஆயுத பூஜை. ஸோ அதனால் நம்ம வெஹிக்கிளை நீட்டாக வாஷ் பண்ணி வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும்னு போகல, சும்மா வாஷ் பண்ணி வைக்க போகிறோம். நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு இது வரைக்கும் வாஷ் பண்ணவே இல்லை. நம்ம வண்டியோட நிலைமை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குது. ஆஃப் ரோட் வெஹிக்கிள் கூட இதோட நீட்டாக இருக்கும். நம்ம வண்டி அவ்வளோ கண்டிஷன் மோசமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வெஹிக்கிளை இன்னும் வாஷ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம ஊரில் ஒரு வாஷிங் சென்டர் இருக்குது. 150 ருபீஸுக்கு செம்ம ஒர்த்தியாக வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பம்மத்தில் இருக்குது. ஸோ பம்மத்துக்கு தான் போக போகிறோம். நம்ம சாங்கில் நிற்கும். ஓகேவா? ஸோ அப்படியே கிளம்புவோமா? ஸோ கைஸ், கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிட்டு. ஸோ நாளைக்கு ஆயுத பூஜை. ஸோ எல்லாரும் அவங்களோட வெஹிக்கிள்ஸும் சரி, அவங்க வேலை செய்கிற அந்த ஸ்பாட்டும் சரி, எல்லாத்தையும் நீட்டாக கழுவியோ இல்லைன்னா தொடச்சோ இதைங்களும் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நானும் இந்த வெஹிக்கிளை நம்பி தான் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி நம்ம யூடியூப் இருக்குது. ஸோ யூடியூப்பை கழுவ முடியாது. ஸோ அதனால் நம்ம வெஹிக்கிளை கழுவுறோம். ஸோ கழுவி நீட்டாக இன்னும் வீட்டில் கொண்டு வைக்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் இந்த வெஹிக்கிள் எடுத்து நான் சர்வீஸ் பண்ணவே இல்லை. எனக்கு அந்த டைமும் கிடைக்கல. அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டு எனக்கு வரல. இப்போ தான் அந்த பெயின்கள் அடிச்சப்பறம் தான் ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேரில் கலத்தி வைக்க மாட்டேனுங்க. ஸோ அதுவும் சீக்கிரம் பண்ணணும். ஸோ அவரோட அந்த NS2 சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதோட ரிலேட்டடாக பயங்கரமாக ஒரு வீடியோஸ் பண்ணலாம். ஸோ வாங்க. அந்த வாஷிங் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டில் இருக்க அந்த பஜாஜ் ஷோரூமுங்க ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த ஷோரூமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோரூமோட பேர் என்னது எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் அங்கே போனேன், ஆனால் பேர் தெரியாது. ஸோ கைஸ் பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் பஜாஜ் ஷோரூம், அதுக்கு ஃப்ரெண்டில் தான் இருக்குது பில்ஸ் வீல்ஸ் ஆட்டோ ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூமுங்க. ஸோ இங்கே இந்த வீடியோ இருக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இவங்க கிளியராக வாஷ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெஹிக்கிளே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளில் அவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வீடியோஸ் எடுக்கிறது பயங்கரமாக இருக்குங்க. என்னோடய வெஹிக்கிளில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இருக்குது. அதை நான் காமிச்சு தரேன். எந்த ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்லையும் இந்த மாதிரி ஒரு அழுக்கதிக்க பார்த்துருப்பீங்களா? நானே பார்த்துக்க மாட்டேன். என்கிட்ட நிறைய பேர் திட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்களா, செயினில் ஆயில் அடித்து இவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளியராக வாஷ் பண்ணி தராங்களான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஸோ இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் ஃப்ரீயாக பண்ணுற ப்ரொமோஷன். ஸோ எப்படி வாஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழுக்காக இருக்குது. பார்த்தீங்களா, அங்கே இருப்பா, இங்கே பாருங்களேன் இவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம பெயிண்டிங் பண்ணுற வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஒரு ஒயிட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்னா ஃபயர்போர்டோட எடிஷன் தான் நம்ம இங்கே பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக பெயிண்டிங். ஸோ CBR ஃப்ளைபர்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேடுங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டு இந்த ப்ளூ இது எல்லாமே அந்த ஃபைபரில் வர தீமுங்க. ஸோ அதே மாதிரி டேங்க்லேயும் அப்படி போய் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். டேங்க்லேயும் அந்த ப்ளூவும் ஒயிட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் அந்த ப்ளூவும் ஒயிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பழைய கஸ்டமர் நம்ம இந்த கேண்டி ரெட் யூஸ் பண்ணியிருந்தால நம்ம இது ஈஸியாக வேலை முடிஞ்சு. ஆனால் பெயிண்டிங் ஷாப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேண்டி ரெட்டும் இந்த ப்ளூ இந்த ஒயிட்டும் சேர்ந்து பண்ணியிருப்பி இன்னும் அல்டிமேட்டாக இருந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா ஃப்ரெண்டு ஹெட்டு மட்டும்தான் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மெயினானு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹோண்டான்னு டைப் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் அழுக்கடிச்சிட்டு பார்த்தீங்களா, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் ஒன் ஹார்ட் ஹோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ண நினச்சேன். மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ் ரெண்டை மாற்றணும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் ரெண்டை மாற்றணும். இங்கே ஒரு NS200 சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வண்டி அங்கே அடிச்சிட்டு இருக்கப்போ இந்த வண்டியை கொண்டு இங்கே விட சொல்கிறாங்க. ஓ சி பார்த்தீங்களா, ஃபுல் க்ளீன், டோட்டல் பிளாஸ்ட்.
கைஸ் ஃபஸ்ட் டைமாக நம்ம CBR 150 ப்ராடக்ட் ஸ்டாண்டில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு கொடுக்குறதுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். லுக்கு பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஒயிட் கலரில் ஒரு சோப் மாதிரி ஒன்று அடிச்சிருக்காங்க. ஸோ அது பாடியை ஃபுல்லாகவே வாஷ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன தெரியும். ஆனால் இப்படி பார்க்குறதுக்கு வண்டி பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமாக இருக்குது. ஃபைனல் லுக்கில் எப்படி அழுக்கெல்லாம் போயிருக்கான்னு சொல்லிட்டு நீட்டாக பார்க்கலாம் கைஸ். அந்த சோப் பதையும் போன அப்புறம் இந்த தண்ணி அடிக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது. ஸோ ரொம்ப நீட்டான மாதிரி ஒரு சின்ன ஃபீலுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓரளவுக்கு பிரைட்டாக தெரியுது. பார்க்குறதுக்கு ஒரு பீஸ்ட் நிற்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த கேண்டி ரெட்டும் அந்த ப்ளூவும் அந்த ஒயிட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக ஒரு ஃபயர் பிளேடோட பீஸ்ட், ஒரு குட்டி பீஸ்ட்டுன்னு சொல்லலாம். பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப புரிஞ்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டுலாம் தப்பாக நினைக்காதீங்க. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா இது ஓல்டு வண்டியா. ஸோ தேவையில்லாத இடத்துல தண்ணி பட்டுச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஃபைனலாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ வெளியே போய் பார்த்து சொல்லுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெயிண்டிங் பண்ண தெரியுமா, அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபைனலி நம்ம வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் மாதிரி ஒன்று போட்டுட்ருக்காங்க. டயர் பாலிஷ், அதுக்கப்புறம் அந்த பிளாக்காக இருக்க இடத்துல எல்லாம் பாலிஷ் பண்ணுறாங்க. இங்கே வாஷ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 90% ஓகே, ஒரு 10% இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ளாடி இங்கே உள்ளாடி அழுக்கு வெளியே இருந்த அழுக்கெல்லாம் அப்படியே போயிருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் பயங்கரமாக அழுக்காக இருந்து அங்கெல்லாம் போயிருக்கு. இன்ஜினில் இங்கேயும் அழுக்காக இருந்துச்சு, இங்கேயும் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல அழுக்காக இருந்துச்சு, இங்கேயெல்லாம் போயிருக்கு. ஸோ இதுக்கு அடியில் கொஞ்சம் மண் இருக்குது. பட் ஆனால் இருந்ததுக்கு பரவாயில்லைங்க. ஸோ ஓரளவுக்கு வாஷ் ஆகிருக்கு. ஆனால் வண்டி மணக்குதுங்க. ஸோ அதாக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. இங்கே வந்து நம்ம வண்டிக்கு ஒரு சினிமாட்டிக்காக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 150 ருபீஸ் செலவு பண்ணி இங்கே வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஆகித போச்சுங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக பிஸ்னஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் வேலை பார்க்குறவங்க நல்லா சம்பாதிக்கட்டும். ஸோ நானும் சம்பாதிக்க போகிறேன். டாட்டா பாய் பாய்.